வணக்கம் ஜீவன் டிவி நேர்களே, நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம்? கர்மயோகம் பார்த்தோம், கரெக்டா? அதுக்கு முன்னாடி எபிசோட்ல பக்தி யோகம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஹாட் டாபிக் நம்ம பார்க்கும்போது கிரியா யோகம். ஸோ கிரியா யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிரியா யோகம் அப்படின்னா உங்களுடைய உடலில் உள்ள இருக்கக்கூடிய சக்தியை எழுப்புவது தான் கிரியா யோகம். உங்க உடலில் உள்ள சக்தியை எழுப்புவது கிரியா யோகம். அப்ப கிரியா யோகி என்பவர் யார் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை விழிப்படைய வைத்து, அந்த விழிப்படைய வச்சது மூலமா இந்த உலக வாழ்க்கையில நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணுமோ சாதிக்கிறதுக்கு பேர் தான் கிரியா யோகம். உங்கள் உடலில் உள்ள சக்தியை பயன்படுத்தி அந்த சக்தியை எழுப்பி அதன் மூலமாக ஞானமடைதலும் கிரியா யோகா. புரியுதுங்களா? வெரி குட். அப்ப சக்தி எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உடலில் சக்தியை எப்படி இம்ப்ரூவ் பண்றது ஏற்கனவே ஒரு எபிசோட் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப கிரியா யோகம் அப்படின்னா யூசிங் ஆஃப் எனர்ஜிஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அதை எப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிராணாயாமம் மூலமா நம்மளால எடுத்துக்க முடியும். மூச்சை கவனிக்கிறது மூலமா நம்ம சக்தியை பெருக்க முடியும். குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரங்களில் இருந்து உங்களுடைய சக்தி எடுக்க முடியும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆகினா அப்படின்ற சக்தி மூலமாக நீங்கள் எடுக்க முடியும். இது இல்லாமல் இது சக்தி மூலமாகவும் நம்ம குண்டலினி சக்தி மூலமா எடுக்கலாம். இல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விபாசனா மூச்சை கவனிச்சு மூலமாகவும் சக்தி எடுக்கலாம். பிராணாயாமா மூலமா வச்சுமே சக்தி எடுக்கலாம். அப்ப இதுல எது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா, குண்டலினி சக்தி ரொம்ப பவர்ஃபுல். அப்போ இந்த கிரியா யோகாவோட டெக்னிக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி தான் வரும். ஆனால் அதோடைய டெக்னிக் கொஞ்சம் வேற, பட் எல்லாமே ஒன்று தான் கிட்டத்தட்ட. பிகாஸ் சக்தி எடுக்கிறது தான் கிரியாவோட வேலை. ஸோ இந்த கிரியா யோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடலையும் மனதையும் உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் இயக்குவதே கிரியா யோகம். நல்லா புரிஞ்சுக்குங்க. பக்தி யோகம்ங்கிறது என்ன? கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருது. கிரியா யோகம் அப்படின்னா என்ன? என் விதிப்படி தான் நடக்குது, அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும். ஏற்கனவே பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பாவ புண்ணியம் நடக்குது, அதுக்கு நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும்? நான் பாட்டில் அமைதியா இருக்கு. அதுதான் கிரியா யோகம். அதுதான் கர்மயோகம். கிரியா யோகம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் விருப்பப்படி நடத்தி கொள்வதற்காக யோகம்தான் கிரியா யோகம். அப்படின்னா என்ன? உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்ப கர்மவினை, அந்த கர்மவினையை அடிச்சு நொறுக்கிட்டு நீங்க உங்களுடைய சொந்தமான கர்மாவை கிரியேட் பண்ணுவதுதான் கிரியா யோகம். அப்ப அது ஆகாமிய கர்மால வருமா அப்படின்னா, ஆமா, ஆகாமிய கர்மால தான் வரும். ஆனால் உங்களுடைய சஞ்சித கர்மாவும் உங்களுடைய பிராராப்த கர்மாவிலிருந்து உங்களை ஒதுக்கி வைத்தல், அது இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த கர்மா எங்கிட்டு தான் இருக்கும். அதுல இருந்து நீங்க வெளியில வந்துடுறீங்க, அவ்வளவுதான். மழை வந்துகிட்டு இருக்கு, அப்ப என்ன பண்றீங்க? ஒரு கொடை பிடிச்சிக்கிறீங்க. கொடை பிடிச்சா உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இல்லையா, மழையே வரலையே, ஆனா மழை வந்துட்டு இருக்கு, நான் கொடை பிடிச்சிக்கிறேன். இதுதான் கிரியா யோகம். அந்த கொடையை தான் கிரியா. அதை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? நீங்களா கிரியேட் பண்றதுதான். இப்போ புரியுதான் கிரியா யோகம்னு? உங்களுக்கு தெரியும், மகாவதார் பாபாஜியிலிருந்து நிறைய பேர் இந்த கிரியா யோகத்தில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய இது பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், மகாவதார் பாபாஜி பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு மேல இமயமலை இருக்காரு. இளமையான உடலோடு இருக்கிறார்கள். இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே சாத்தியம் எப்படி? கிரியா யோகத்துல தான் சாத்தியம். அட்டமா சித்திகள் கிரியா யோகம் தான் சாத்தியம். அஷ்டாங்க யோகம் கிரியா யோகத்துல சாத்தியம். இது எல்லாமே கிரியா யோகம் தான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சித்தர்களுடைய அட்டமா சித்திகள் 8 சித்திகள் எப்படி கிடைச்சது? கிரியா யோகத்துல தான் கிடைச்சது. அப்ப இந்த கிரியா யோகத்துக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஆல்ரெடி கர்ம யோகத்தையும் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும், பக்தி யோகத்தையும் பிராக்டிஸ் பண்ணி கிரியா யோகத்துக்கு வரணும். நல்லா புரிஞ்சுக்கீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் அதிக சக்தி வாய்ந்ததோ, எவ்வளவு சக்தி இருக்கோ, அதே சமயத்துல அந்த சக்திங்கிறது 2 பக்கத்துல இருக்கக்கூடிய கூர்மையான கத்தி மாதிரி. நீங்க ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா உங்களே அறுத்துரும். சரிங்களா? ஏன்னா நீங்க ஒரு புதுசா உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க. அந்த உருவாக்குனா அதோடைய விளைவுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு டுவாலிட்டி தியரி, கண்ணை மூடிட்டு எனக்கு மழை வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மழை வரும். ஆனா எவ்வளவு வால்யூம்ல வரும்னு தெரியாது. ஏன்னா அது உங்க கிரியா சக்தியை பொறுத்து. மழை வந்தா சும்மா இருக்குமா? வெள்ளம் வரும். இல்ல உங்க வீடு ரொம்ப வெள்ளம், ரொம்ப பயங்கர அடிச்சு பிடிச்சி விளைஞ்சா என்ன ஆகும்? உட்கார்ந்து இருக்கிற இடம் சேதமாகும்,
வெள்ளப்பெருக்கு வரும், சேறு சகதியாகும், எல்லாத்துக்கும் பாதிப்பு வரும். கரெக்டா? கரெக்டு தானே? அப்போ அந்த கத்தியை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஒரு பக்குவம் வேணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, நான் புக்கை பார்த்துட்டேன், இந்த மாதிரி பயிற்சியை பார்த்து டைரக்டா உள்ள கூச்சிட வேண்டியது. புக்ல டெக்னிக்ஸ் இருக்கும், உள்ள கூச்சிட்டு தவம் பண்ற பாடுறா கிரியாயோகம் பண்றேன்னு சொல்லிட்டு அதை பண்ணுவாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆயிரும். ஆனா வெளியில ஒர்க் அவுட் ஆனா அதை ஹேண்டில் பண்ண தெரியாது அவங்களுக்கு. அப்ப ஹேண்டில் பண்ண தெரியாட்டி என்ன ஆகுது? நீங்க மறுபடியும் டிப்ரெஷனுக்குள்ள போயிருவீங்க. எப்படி? ஐயோ என்னடா இது. அதுக்கு பேசாம உங்க வாழ்க்கையை நார்மலா வாழ்ந்துட்டு போகலாம். உங்க வாழ்க்கையில் நல்லது கெட்டது ரெண்டு நடந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒண்ணு. இப்ப இந்த கிரியாயத்துல பூந்து தெரியாம நீங்க பண்ணும் பொழுது வெளியில நடக்கிற நிகழ்வுகள் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, ஏன்னா உங்க இன்பம் கண்ணுக்கு தெரியாம துன்பம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த துன்பமே உங்க மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கிரியாயோகம் உள்ள இருக்கு, அது ஒரு சுழல் மாதிரி. உங்களுக்குள்ள எண்ணத்தை போடுறீங்களோ அது சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்திக்கிட்டே இருந்து அது வெளியில வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்க சோகமாயிட்டீங்கன்னா அந்த சோகமே உங்க வாழ்க்கையா மாறிடும். அப்ப நார்மலா இருக்கக்கூடிய கர்ம வினையில உங்களுக்கு சந்தோஷம் நடக்கிறது கூட இந்த இதுல நடக்காது. புரியுதுங்களா? ஏன்னா உங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. இனி நீங்க தான் டிசைட் பண்ணும். உங்களுக்கு திருமணம் வேணுமா, திருமணம் நடக்கும். வீடு வேணுமா, வீடு கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஆனா அதை ஹேண்டில் பண்ண தெரியணும் முதல்ல. அதுக்கு தான் கர்மயோகம், பக்தி யோகம், அடுத்து கிரியா யோகம். அப்ப வெளியில நடக்கூடிய விஷயங்கள் எதை பத்தி யோசிக்காம உங்க மனதை அமைதிப்படுத்துவதுதான் இந்த கர்மயோகம். அப்ப ஆல்ரெடி கர்மயோகத்தை என்ன பண்ணுவீங்க? எது நடந்தாலும் கர்மா. பக்தி யோகத்துல கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுறீங்க. அப்ப மனம் அமைதியாகும், மனம் கேள்வி கேட்காது. மனதை அடக்கிய பிறகுதான் கிரியா யோகத்தை நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். மனம் அடங்குற வரைக்கும் தயவு செய்து கிரியா யோகத்தை டச் பண்ணிடாதீங்க. இல்ல கிரியா யோகத்துக்கு நீ ட்ரைனிங் பண்றதுனாலும் நீங்க அமைதியா ட்ரைனிங் மட்டுமே இருங்க. மனதை ஏங்க விட்டுறாதீங்க தயவு செய்து. அது விட்டீங்கன்னா அவ்வளவுதான். அலாவுதீன் அப்போது பூதம் மாதிரி தேய்ச்சா டல்லுன்னு வெளில வந்துடும். உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ வெளில நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த பக்குவம் இருக்காது நிறைய பேருக்கு. அப்ப என்ன நடக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க. கிரியா யோகம்ங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி, நெருப்புல உட்கார்ந்துருக்கிற மாதிரி. அப்ப என்ன பண்ணணும்னா அது உங்கள் கர்ம வினையை ஒரு பக்கம் குறைச்சிக்கிட்டு வரும். இப்ப டெய்லியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கர்மனா கெட்ட வினைகள் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப நீங்க கிரியா யோகத்துல இறங்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? செம ஃபாஸ்டா அது பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அன்னைக்கு ஒரு நாளுக்கான கர்மாவை பேர்ன் பண்ணாது. உங்க வாழ்நாள் ஃபுல்லா எவ்வளவு ஸ்டாக் இருக்கும் அது எல்லாத்தையும் அட் அ டைம்ல பேர்ன் பண்ண ட்ரை பண்ணுவாது. அப்ப என்ன ஆகும்? டெய்லி அரை மணி நேரம் வரக்கூடிய துன்பம் 24 மணி நேரம் துன்பமா மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு 80 வயசு வரைக்கும் நீங்க வாழ்றீங்கன்னா டெய்லி ஒரு அரை மணி நேரம் நீங்க துன்பத்தை நீங்க கடந்து போகணும் அப்படின்னு ஒரு கர்மவினையில் இருந்துச்சுன்னா அந்த 80 வயசு வரைக்கும் தினமும் அரை மணி நேரம் நீங்க கழிச்சுட்டு இருக்கணும். இப்ப கிரியால இறங்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? 24 மணி நேரமும் அந்த கெட்ட கர்மா கரைய ஆரம்பிக்கும். அப்போ 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கர்மா குறைஞ்சு 1 வருஷம் 1.5 வருஷத்துல உங்க ஒட்டுமொத்த கெட்ட கர்மாவை அழிச்சிருவாரு. ஏன்னா நீங்க நினைக்கிறது வெளியில் நடக்கணும்ல. அப்ப அந்த கர்மாவை கிளீன் பண்ணுமா இல்லையா? புரியுதா? அப்ப என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் நீங்க என்ன பண்ணாலுமே கிரியாவத்துல இருந்தாலும் உங்களுக்கு வெளியில துன்பங்கள் மட்டுமே தான் இருக்கும். ஆனா அது பல பேருக்கு தெரியாது. உங்க கர்மாவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல கரைச்சிட்டு இருக்குன்னு. அப்ப என்ன பண்ணுவாங்க? இதை பத்தி இந்த கர்ம யோகத்தை பத்தியும் தெரியாம பக்தி யோகத்தையும் தெரியாம டைரக்டா கிரியால குதிக்கிறான்னு குதிப்பான். வெளியில பாக்குறது எல்லாமே உனக்கு தோல்வியா இருக்கும். ஏன்னா கெட்ட கர்மா எல்லாத்தையும் அழிக்கணும்ல. ஆனா அது 1 வருஷத்துல முடிஞ்சிடும், 2 வருஷத்துல முடிஞ்சிடும் அது. ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ற பொறுமை இருக்காது. அப்ப என் வாழ்க்கை ஃபுல்லா கெட்டதே நடக்குதுன்னு அதை உள்வாங்கி என்ன பண்ணுவான்? கர்மாவை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ஆகாமே டெவலப் ஆகும்ல நீங்க ரியாக்ட் பண்ணும் போது. அப்ப என்ன ஆகும்? ஒரு 2 வருஷத்துல இருக்கிறது 4 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ அதுவும் இல்லாம இவன் இடையில என்ன பண்ணுவான்? ஐயோ இந்த தவத்துல இருந்தனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, இந்த தவத்தினாலதான் எனக்கு இப்படி ஆச்சு, இந்த தவத்தினாலதான் இப்படி ஆச்சுன்னு அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி தவத்தை நிறுத்திடுவானுங்க. அப்ப தவத்தை நிறுத்தும் போது என்ன ஆகும்? அப்ப உங்களுக்கு சேஃப்டி ரேடாரும் போயிருமா? இப்ப புரியுதுங்களா? கிரியா யோகம் என்னன்னு நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். கிரியா கத்துக்கணும், நான் அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண, எல்லாம் பண்ணலாம். பேசிக்ஸ் புரியுதுங்களா? இப்போ கூட திடீர்னு நான் ஒலிம்பிக்ஸ்ல போய் 100 மீட்டர்ஸ்ல போய் நான் வின் பண்ணணும் அப்படின்னா நான் ஒலிம்பிக்ஸ் டைம்ல போய் குடுகுடுன்னு ஓடி போனேன்னா என்ன ஆகும்? எல்லாம் முன்னாடி போக நான் ஃபாஸ்டா ஓடி போய் தடி கொடு விட வேண்டியதான். அப்ப அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும்ல. உங்க பாடியை ப்ரிப்பேர் பண்ணணும், உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு டெய்லி நீங்க எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரிதான் இது. மெதுவா ஒன்னொன்னா பண்ணணும். ஒரு முதல்ல ஓம் சொல்லி ஜபம் பண்ணணும், மூச்சை கவனிக்கணும், மூச்சு பயிற்சி கொண்டு வரணும், பிராணாயாமா கொண்டு வரணும், அதுக்கப்புறம் பிரத்யாகாராங்கிற புலநடக்கமா கொண்டு வரணும், மனச்சிதறலை எழுதாம மன குவியலுக்கு கொண்டு வரணும்.
இது எல்லாமே கொண்டு வரணும். இதைத்தான் அஷ்டாங்க யோகான்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டாங்க யோகத்தில் தான் 8 வகையான யோகங்கள் இருக்குது. அது கிரியாக்குனே உரித்த யோகம். அந்த 8 யோகத்தை ஃபாலோ பண்ணாலும் ஈஸியாக நம்ம கிரியா யோகம் அடைஞ்சிடலாம். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக கிரியா யோகத்துக்கு நிச்சயமாக குருவின் கைடன்ஸ், ஒருத்தர் கைடன்ஸோட தான் இருக்கணும். இப்போ எனக்கு வந்து கிரியா யோகம் தெரியும், ஒரு குண்டலினி தவயோகி அப்படிங்கும்போது எனக்கு ஆதாரங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் தெரியும் போது இப்போ நான் சொல்லி ஒருத்தர் கைட் பண்ணும்போது பண்ணலாம். இல்லை வேற யாராவது பயங்கரமாக பண்ணுறவங்கள்ட்ட போய் பண்ணலாம். தனியாக தயவுசெய்து பண்ணிடாது. ஏன்னா அதுதான் வந்து டிஸ்க்ளைமர், ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரியா யோகாங்கிறது தனியாக பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ கிரியா யோகத்தில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி எல்லா வகையான சித்திகளும் கிரியா யோகத்தில் தான் உண்டு. சரிங்களா? அப்போ இந்த கிரியா யோகம் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லிக் கொடுப்போம் ஒவ்வொரு கிளாஸ்லையும். முதல்ல எதுக்கு இந்த வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்க புரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு பக்குவம் அடைவீங்க. புரியாட்டி பக்குவம் அடைய மாட்டீங்க. புரியுதுங்களா? அப்ப கிரியா யோகம் என்பது உங்களுடைய கர்மவனியை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் அழிக்கும். நெருப்பு உள்ள அந்த சூட்டு நெருப்பு இருக்கு இல்லையா, கிரியாங்கிறது நெருப்பு வரவும் இல்லை, உள்ள அந்த நெருப்பை வந்து அதிகமா கொண்டு வந்து அதன் மூலமாக உங்களுடைய கர்மவினையை முழுசாக கரைச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையை உங்க கையில வந்துடும். நீங்க அதுக்கப்புறம் என்ன நினைச்சு நீங்க பண்றீங்களோ அதுதான் வெளியில நடக்கும். சிம்பிள். புரியுதுங்களா? இவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் கிரியா யோகம். இதை பத்தி டவுட்ஸ் எல்லாமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ கிரியா யோகம் முடிஞ்சு ஏற்கனவே ஒவ்வொரு எபிசோட்ல நம்ம கர்மயோகம் பார்த்தோம், பக்தி யோகம் பார்த்தோம், இப்போ கிரியா யோகம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஞான யோகம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே பெரிய விஷயம். சரிங்களா? ஸோ அதையும் அடுத்த எபிசோட நம்ம பார்க்கலாம், ஞான யோகம்னா என்னன்னு. ஸோ அதுவரை உங்களிடந்து விடைபெறுவது வந்து உங்கள் யோகி. இது தவம் தியானம் வித் யோகி. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஜீவன் டிவி தாராபுரம் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.